சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல இந்த வாரம் 2 போட்டியாளர்கள் ஒரே வாரத்தில் வெளியேறிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் சரிகமபா ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி போன வாரம் ஃபுல்லாகவே கண்டிப்பாக இந்த வாரம் டபுள் எலிமினேஷன் இருக்கும். டாப் 12 வந்து டாப் 10 குறைக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் ஜட்ஜஸ் ஈடுபடுவாங்க அப்படின்னு சொன்னோம். அது மாதிரி தான் இப்போ நடந்திருக்குது. அப்படி வெளியேறின அந்த 2 போட்டியாளர்கள் யார் அப்படிங்கிற விவரத்தை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். போன வாரம் 1-on-1 ரவுண்ட் அப்படிங்கிற அடிப்படையில் எலெக்ஷன் ரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரவுண்ட் வச்சுருந்தாங்க. 2 பேர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதணும். அதில் யார் பெஸ்ட்டாக பாடுறாங்களோ அதில் ஒரு நபருக்கு கோல்டன் ஷவரும் இன்னொரு நபருக்கு கோல்டன் ஷவர் கிடைக்காம இருக்கும். அந்த வகையில் போன வாரம் எல்லாருமே அவங்களோட தனித்துவ பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எபிசோட இறுதியில் பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த வீக், கோல்டன் பெர்ஃபார்மர் ஆஃப் த வீக் இது மாதிரி பல விருதுகள் கொடுக்கப்பட்டு கடைசியாக டாப் 12 டாப் 10 குறைக்க போகிறோம், ஃபினாலே பற்றி சில அப்டேட்ஸ்லாம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா மேடம் ஸ்ரீனிவாஸ் சார் கிட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஸ்ரீனிவாஸ் சார் என்ன சொல்றாருன்னா, ஜூன் 7ஆம் தேதி சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5க்கான கிராண்ட் ஃபினாலே வரப்போகுது. ஸோ அன்னைக்கு தான் நாங்கள் ஃபினாலே நடத்துறதுக்கு பிளான் போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி டிக்கெட் ஃபினாலே வைக்கணும், டாப் 10 வரணும், அதுக்கப்புறம் டாப் 5 குறைக்கணும், நிறைய வேலைகள் இருக்கு. இப்போ 12 போட்டியாளர்கள் இருக்கிறதால அந்த 12 வந்து நாங்கள் நெக்ஸ்ட் வீக் டாப் 10 மாற்ற போகிறோம். அதனால இந்த வாரம் 2 எலிமினேஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்ரீனிவாஸ் அறிவிச்சிருக்காரு. அதில் முதல் எலிமினேஷன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருமே எதிர்பார்க்காத கனிஷ்க்கு தான். முதல் எலிமினேஷனாக கனிஷ்க் பேர் சொன்னதுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய சோகம், ஒரு அமைதி வந்து சரிகமபா மேலே வந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று, ஒரு ஃபினாமினல் பெர்ஃபார்மராக இருக்கக்கூடிய இனியவனையும் இந்த வாரம் எலிமினேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீனிவாஸ் அறிவிச்சிட்டாரு. ஆக மொத்தத்தில் இந்த வாரம் நடந்திருக்கக்கூடிய டபுள் எலிமினேஷனில் இந்த சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 விட்டு கனிஷ்க்கும் இனியவனும் வெளியேறிருக்காங்க. இந்த விஷயம் ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்குது. சொல்லப்போனால் இந்த ஒரு எலிமினேஷனுக்கு இவங்க டிசர்விங்கான கண்டஸ்டண்டா இல்லை இவங்களுக்கு பதில் இன்னொரு ஆள் போயிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பல குழப்பங்கள் ஏற்பட்டிருக்குது. காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி பல எலிமினேஷன் நடந்திருக்கு. அந்த வாரங்கள் எல்லாமே கனிஷ்க் அப்புறம் இனியவன் காப்பாற்றப்பட்டு அவங்களுக்கு பதிலாக வேற நபர் எழுப்பப்பட்டிருக்காங்க. அப்போ இது வரைக்கும் கனிஷ்க் இனியவன் 2 பேருமே நல்லா தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் டாப் 12 கம்பேர் பண்ணும்போது மற்ற இருக்கக்கூடிய 10 போட்டியாளர்களில் இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் சுமாராக இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஜட்ஜஸோட தீர்ப்பாகவும் அமைஞ்சிருக்குதான். இந்த ஒரு காரணத்தால் இப்போ இந்த சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 பயணத்தில் இருந்து கனிஷ்க்கும் இனியவனும் விடைபெற போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த அரங்கம் எதிர்ந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டாண்டிங் அப்ளாஸ் கொடுத்து அவங்க 2 பேரும் வழி அனுப்பி வச்சிருக்காங்க. ஜட்ஜஸ் சொன்ன மாதிரியே ஜூன் 7ஆம் தேதி சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5க்கான கிராண்ட் ஃபினாலே வரப்போகுது. அப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து டாப் 10 கொண்டு வந்துட்டாங்கன்னா கூடிய சீக்கிரம் டிக்கெட் டு ஃபினாலே வந்துடும். டிக்கெட் டு ஃபினாலேவை சூஸ் பண்ணுறதுக்கு 5 வாரம் கணக்கு எடுத்துப்பாங்க. இதில் நடுவில் வந்து மே வாரம் 1 மாதம் தான் இருக்குது. அந்த மே மாதத்தில் இருக்கக்கூடிய 4-5 வாரங்களில் ஏதாவது ஒரு வாரத்தை ஸ்கிப் பண்ணால் கூட மீதி 6 வாரம் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் அடுத்த வாரத்தில் இருந்தே டிக்கெட் டு ஃபினாலே எந்த வாரம் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறத ஜட்ஜஸ் அறிவிச்சிடுவாங்க. எது எப்படியோ இப்போ இந்த கனிஷ்க் அப்புறம் இனியவன் இவங்களோட எலிமினேஷனுக்கு பிறகு இருக்கக்கூடிய எல்லா போட்டியாளர்களும் டாப் 10 போட்டியாளர்கள் தான். அதில் யார் வந்து ஃபினாலேக்கு போவாங்க, யார் டைட்டிலராக வருவாங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.